புதுச்சேரியில் உள்ள அனைத்து கல்வி நிறுவன வாகனங்களுக்கும் போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு ஆய்வு பணி தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வு பணி மேட்டுப்பாளையம் கனரக வாகன நிறுத்துமிடத்தில் நடைபெற்றது. இந்த ஆய்வு பணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தொடங்கி வைத்தார். போக்குவரத்து ஆணையர் அமன் சர்மா முன்னிலை வகித்தார். செயற்பொறியாளர் சீதாராமு ராஜு, ஆர்டிஓக்கள் பிரபாகர், அங்காளன், ரமேஷ் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டனர். கல்வி நிறுவன வாகனங்கள் பாதுகாப்பு அம்சங்களுடன் செயல்படுகிறதா, நடைமுறையில் உள்ள சட்ட விதிகள் மற்றும் நீதிமன்ற வழிகாட்டுதல்களை பின்பற்றுகிறதா என்பதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வின் போது வாகனங்களின் தகுதி சான்றிதழ், காப்பீட்டு அனுமதி சீட்டு உள்ளிட்ட ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டன. மேலும் முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவி, அவசர கால வெளியேறும் கதவு, ஜன்னல்களில் பாதுகாப்பு கம்பிகள், வேக கட்டுப்பாட்டு கருவி, GPS வசதி மற்றும் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களும் ஆய்வு செய்யப்பட்டன. காலை 8:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெற்ற இந்த ஆய்வு பணி நாளையும் தொடர உள்ளது. அனைத்து கல்வி நிறுவன வாகனங்களும் தவறாமல் ஆய்வில் பங்கேற்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். விதிமீறல்கள் கண்டறியப்பட்டால் அவை தீவிரமாக கருதப்பட்டு நடைமுறையில் உள்ள சட்ட விதிகளின்படி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போக்குவரத்து துறையின் துணை ஆய்வாளர் வினயராஜ் எச்சரித்துள்ளார். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.